பக்தியும் சிறந்த ஒழுக்கமும் உள்ள திருத்தலமாக இந்த இடம் இருக்கிற பொழுது நான் மிகவும் மகிழ்வுற்று வாழ்கிறேன். Jaffna is an amazing place. The people are so friendly. It's different. கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். உலக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் தான் இந்த தருணம். அதாவது From Ireland, but I live in Australia now. கிராமத்துக்கு நிகரான ஒரு திருத்தலம் நல்லூர் கந்தசாமி திருக்கோவில். கொடி ஏற்றத்தை பார்ப்பதற்காக அவ்வளவு பக்தர் கூட்டம் வந்து நிற்கிறாங்கன்ற பாருங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நிற்கிற இடம் இப்போ நல்லூருடைய மேற்கு வாசல் புறமாக நான் உள்ளே சென்று கொண்டிருக்கேன். 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம், அதாவது உலக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் தான் இந்த தருணம். அதாவது நல்லூருடைய மகோற்சவன் பெருநாள் ஆரம்பமாகுது. அதாவது இன்றைய தினம் 10 மணி அளவில், அதாவது காலை 10 மணி அளவில் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிற இந்த மகோற்சவமானது தொடர்ந்து திருவிழாக்கள் நடந்து ரதோற்சவம் வரைக்கும் அந்த காணொலியை நான் பதிவு செய்கிறதா இருக்கிறேன். அதோட நேற்றைய தினம் இந்த கொடியேற்றத்துக்கு முதல் நாள் இடம்பெற வைரவர் உற்சவம். அந்த வைரவர் உற்சவமானது நேற்று அவ்வளோ ஒரு அழகான காணொலியாக நான் பதிவு செய்திருப்பேன். நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் பார்வையிடணும் பண்ணி நினைத்தால் ராஜுவி யூடியூப் சேனல்னு சர்ச் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் வைரவர் உற்சவம் காணொலி வரும். நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள், அவ்வளவு அழகாக இருக்கும். அதோட இன்னொரு விடயம், ஒவ்வொரு காணொலிக்கு முதலும் நான் நல்லூருடைய வெளி தோட்டத்தையும் வெளி இடத்தையும் உங்களுக்கு காண்பிப்பேன். என்ன காரணம்னா, இப்போ புதுசாக வார ஆட்களுக்கு சில வேளைகளில் வெளியில் இருக்கிற அந்த தோற்றங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். அப்போ ஒவ்வொரு காணொலியிலுமே நான் அதை பதிவு செய்யும்போது புதுசாக வந்து அந்த யூடியூப் தளத்தில் அந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கும் அந்த வெளிப்புற தோற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் இப்போ வெளிப்புறத்தால் மேற்கு வாசல் புறமாக நல்லூருக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நல்லூர் மேற்கு புற வாசலில் புதிதாக அமைக்கப்பட்ட அந்த பந்தல் இருக்குது தானே, அந்த பந்தலுடைய தோற்றத்துலேருந்து நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். பாருங்கள், பந்தலுடைய தோட்டமும் ஒரு வித்தியாசமான முறையிலும், அதோட இங்கே இருக்கிற அனைத்து கோபுரமும் பந்தல் எல்லா இடமுமே நேற்றைய தினம் கொடிகள் நாட்டப்பட்டதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பாருங்க, இதுதான் அந்த மேற்கு புறத்தில் அமைக்கப்பட்ட, அதாவது புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு பந்தல். இந்த பந்தலை பாருங்கள், முழுமையாக காட்டுறேன். அதோட கொடிகளும் நாட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இது நேற்றைய தினம் நாட்டப்பட்ட சேவல் கொடி பாருங்கள், எவ்வளோ அழகாக காற்றுக்கு அசைஞ்சு கொண்டிருக்கிறத பாருங்கள். இதோட இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த முன்புறம் அதாவது மேற்கு வாசலில் இருக்கிற இந்த புதிய பந்தல்காலுடைய, அதாவது இந்த பந்தலுடைய தோட்டம் எங்களுடைய நல்லூருடைய முற்புற தோட்டத்துக்கு ஒத்த மாதிரியே இருக்கும். அதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எங்களுடைய வடக்கு புறல் கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. என்னம்மா இதால் நான் இப்போ காட்டுற இந்த பகுதியானது வடக்கு வாசல் பகுதியை நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நான் கோயிலில் இந்த வெளிப்புற தோற்றத்தை காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே இந்த மகோற்சவ தினத்துக்காக அமைக்கப்பட்ட அலங்காரங்கள் தான் பாருங்கள். கொடிகள் எல்லா இடமுமே எங்களுடைய சேவல் கொடிகள் நாட்டப்பட்டு எல்லா புறமும் அமைக்கப்பட்டு அழகாக இந்த இடமானது காட்சியளிக்குது. அதோட பாருங்கள், இப்போ காலையில் கிட்டத்தட்ட 8 மணி அளவாகுது. வசந்த மண்டப பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதோட பக்தர்கள் எல்லாருமே தங்களுடைய வேண்டுதலை செய்கிறது எங்களால் அவதானிக்க முடிகின்றது. வாங்க இப்படியாக போவோம். என்னென்ன விடயங்கள் இந்த அடுத்தடுத்த பகுதியில் இருக்குது, அதோட வெளிப்பகுதி தோற்றத்தையும் உங்களுக்கு நான் அழகாக காட்டுறேன். பாருங்கள், இது தெற்கு புறல் வாசலில் அமைந்திருக்கின்ற பந்தல். இந்த முறையும் இந்த பந்தலில் வித்தியாசமான அலங்காரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக அழகாகவே இருக்குது. நாங்கள் நகர்ந்து கொண்டு போவோம். அதோடு உங்களுக்கு தெற்குப்புற எங்களோட கிளி வாசல் கோபுரத்தை காட்டுறோம் பாருங்கள். தெற்குப்புற வாசல் கோபுரத்தின் அழகை பாருங்கள். இந்த கோபுரத்துலேயும் கொடிகள் நாட்டப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன். அதுலேயும் சேவல் கொடி, அதாவது இந்த தெற்குப்புற வாசல் கோபுரத்துலேயும் சேவல் கொடி நாட்டப்பட்டிருக்கிறது. அதோட பாருங்கள், இங்காலையும் எல்லா இடமுமே சேவல் கொடி நாட்டப்பட்டிருக்கிறதும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து பக்தர்கள் எல்லாருமே தங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் செய்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
பாருங்கள் உள்ள வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே முடிவடைந்து விட்டது. இதன் பிறகு சரியாக 10 மணி அளவில் கொடியேற்றப்படும். உண்மையாகவே இங்கே நேரம்ன்றது சற்றியாக தவறாமல் அந்தந்த நேரங்களில் எல்லா பூஜைகள் இடம்பெறுவதும் உண்மையாகவே வழக்கமான ஒரு விசேஷமான ஒரு தனித்துவமான விடயம் தான் இந்த நல்லூர் ஆலயத்துக்கு. இனி சரியாக 10 மணி அளவில் கொடியேற்றப்பட்டு சாமி உள்வலம் வருவதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பெண்கள் எல்லாருமே தங்களுடைய பிரார்த்தனைகள் செய்கிறதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு பாருங்கள் இந்த மணலுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் எல்லாமே விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமான தருணம். அதாவது நல்லூர் தொடங்கினாலே ஒரு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான குதூகலமான நாள்ன்று தான் சொல்லணும். ஏனெண்டா அந்த கொடியேற்றத்தில் இருந்து ரதோற்சவம் முடிஞ்சு பூஜைகள் முடிவடைந்து, அதாவது இந்த மகோற்சவம் முடிவடையும் வரைக்குமே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் இந்த உலக மக்களுக்கு. அதாவது நான் சொல்கிறது ஜாழ் மக்களுக்காக மட்டுமன்றி உலக மக்கள் எல்லாருக்குமே அது ஒரு அவ்வளவு சந்தோஷமான தருணமாக தான் இருக்கும். நாங்கள் இப்போ கோயிலுடைய உட்புறத்துக்கு வந்துட்டோம். உட்புறத்துக்கு பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் நிற்கிறாங்களேண்டு. இது கோயிலுடைய முற்புற வாசல். பாருங்கள் கோயிலை அழகாக காட்டுறோம். கோயிலுடைய ராஜ கோபுரத்தை காட்டுறோம். பாருங்கள் இந்த அழகை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதுதான் எங்களுடைய நல்லூர் முருகன் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம். ராஜகோபுரத்துலேயும் அந்த சேவல் கொடி நாட்டப்பட்டிருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் சரியாக நேரம் 8 மணி 40 நிமிடங்கள் ஆகின்றது. எல்லாம் வல்ல எம்பெருமானாக விளங்குகிற முருகப்பெருமானுடைய திருத்தாளை வணங்கிக் கொள்கிறேன். ஸ்ரீலங்கா எம்பெருமானுடைய கதிர்காமத்துக்கு நிகரான ஒரு திருத்தலம் நல்லூர் கந்தசாமி திருக்கோவில். அகத்திய பெருமானுடைய அருளால் நான் நெல்லை மாவட்டம் திருக்குற்றாலத்திலிருந்து வர்றேன், இந்தியாவில் இருந்து. முருகன் என்றால் ஞானம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. 6 ஆதாரங்களிலே மூலாதாரத்திலிருந்து தொடங்கி ஞானம்னு சொல்லக்கூடிய சுழிமலையில் இருக்கக்கூடிய 6வது ஞானமாக கருவிலே தோன்றாத சிவபெருமானுடைய ஞானத்தை கொண்டு ஞானமே வடிவாக தோன்றியவன் முருகப்பெருமான். இந்த நல்லூர் என்கிற திருத்தலத்திலே கந்தசாமியாக எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற முருகப்பெருமானை பார்க்கிற பொழுது தமிழ் கலாச்சாரம் பக்தி சார்ந்த ஒழுக்கம் நன்மையோடு வாழ்கிற அந்த மக்கள் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகனின் அருளை பெற்று சிறந்து வாழ்ந்து வளர்ந்தேறி என்று கேட்டுக்கொண்டு உங்கள் மத்தியில் விடைபெற்றுக் கொள்கிறேன். அகசியர் ஜீவநாடி ஜோதிடம், அகசியர் சித்தர், திருக்குற்றாலம். நன்றி, வணக்கம். நெல்லை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். குற்றாலம். தமிழ்நாட்டு கோயில் மாதிரி இது இருக்கா? என்ன மாதிரி? தமிழ்நாட்டை விட இன்னும் சிறப்பாக வரும். ஏன்னா ஒழுக்கம், மக்களுடைய ஒழுக்கம், அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, காலணி அணிவதிலிருந்து உடை அணிவதிலிருந்து ஒழுங்குமுகமாக கூடிய இந்த போகக்கூடிய நிலைவு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பக்தியும் சிறந்த ஒழுக்கமும் உள்ள திருத்தலமாக இந்த இடம் இருக்கிற பொழுது நான் மிகவும் மகிழ்வுற்று வாழ்கிறேன். நீங்கள் அங்கே இந்தியாவில் எல்லா ஆறுபடை வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறீங்க? ஆறுபடை வீடுக்கு பக்கத்திலே இருக்கிறேன். அகசிய பெருமானுடைய அருளை பெற்று எங்கள் வீட்டு பக்கத்திலே 2 படை வீடு இருக்குது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் ரெண்டுமே எங்களுக்கு பக்கத்தில். இளைஞம்பதி முருகப்பெருமானுடைய திருக்கோயில் எங்கள் பக்கத்திலே இருக்கிறாங்க. இங்கே யாழ்ப்பாணத்தில் நிற்க உங்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிற்கிற மாதிரி ஒரு இயல்பாகவே நான் அகசியருடைய நாடு என்னுடைய போன ஜென்மத்தில் அங்கே பிறந்ததாகவும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே கந்தசாமிங்கிற பேர் உண்டு. எங்கள் அப்பாவுடைய அப்பா தாத்தா, அவருக்கு குழும்பு பிள்ளைன்னு பேர், இங்கே வியாபாரம் பண்ணியிருக்கலாம் அந்த காலத்தில். அதை தொட்டு என்னுடைய 63 வயதில் இந்த கோயிலை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கிறத விட இந்த மண்ணிலே நான் பிறந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே காலையில் நல்ல முருகனை வழிபட்டு தேங்காய்கள் உடைக்கிறதே எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் பெண்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய அந்த கோயில் உடைகளும், அதே ஆண்கள் எல்லாருமே மேலாடையின்றி கோயிலுக்கு போகிற வேஷ்டிகள் எல்லாமே அணிந்திருக்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எங்களுடைய நல்லூருடைய முன்புற வாசலால் பூஜைகள் இடம்பெறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொடி கம்பம் தெரியுது பாருங்கள், அதில் உங்களை பார்க்க தெரியும். அதோட பக்தர்கள் எல்லாருமே உள்ளே நிற்கிறாங்க. அதோட இன்னொரு விடயம் ஒன்று சொல்லியாகணும். இது நல்லூருடைய முன்முகப்பு உள்பக்கம் பாருங்கள், புதிய வர்ணங்கள் எல்லாமே பூசப்பட்டு அழகான முறையில்
இந்த நல்லூரானது தோற்றமளிக்கிறது. கடைசி வருடம் தான் இந்த நல்லூருக்கு இந்த ஒரு கொடுப்பனவு கிடைச்சது. அலங்காரா நல்லூரா, எவ்வளோ அழகான ஒரு வாசகம். வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கு இந்த நல்லூருக்கு வந்த அனுபவம்? நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். கனடாவிலையா? ஓ, எனக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு, நல்லூர் தரிசனம். நான் எனது அப்பா நல்லூர் பின்வீதியை சேர்ந்தார், சங்கிலியன் வீதியில். அவற்றை அருளால் அவர் 25-30 வருஷம் பிரதட்ட பண்ணி திருவிழா எல்லாம் பார்த்தவர். அதே மாதிரி அத்தானம் அப்படித்தான் நடந்தது. முருகன் கடவுளே ஒரு நம்பிக்கை உள்ள கடவுள். இத்துடன் எனது இதை முடித்துக்கொள்வோம். எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இந்த நல்லூருக்கு வாரீங்க? நான் கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னம் வந்தேன். நல்லூர் ஆலயம் என்றாலே ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்ன? அது சொல்ல முடியாத ஒரு பிரமாண்டமான திருவிழா. மற்றது தேடுதலுக்கு வெளிநாட்டவர்கள் எக்கச்சக்கமாக பேர் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள். பேரில் தான் கன பேர் சமூகம் அழைப்பினம். அதொரு யாழ்ப்பாணத்திலே ஒரு வரலாறு கண்ட கோயில். அது உண்மைதானே? ஆமாம். சரியா, நன்றி. நன்றி. Hi, good morning. Good morning. What's your name? My name is Tony. Where are you from? I am Irish, from Ireland, but I live in Australia now with my Sri Lankan wife. Okay. How's this place? I really like Jaffna. My wife was a young child at 2 years old, and she lived in Jaffna, and we are just returning for a few days to see Jaffna, and we like Jaffna very much. Okay, thank you so much. Thank you so much. Jaffna is an amazing place. The people are so friendly. It's different than Colombo. I really like Jaffna. Not just the good food, but the people are so genuinely warm and friendly. And I love being in Jaffna. Thank you very much. சரியாக இப்போ 9 மணி அளவு ஆகுது பாருங்கள். கொடிக்கம்ப பூசைகள் இடம்பெறுவதே மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். புலம்பெயர் நாட்டிலேருந்து கூட வந்து நிற்கிறாங்க இந்த நல்லூருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அதோடு அவங்க பாருங்கள் சால்வையெல்லாம் கட்டி தான் வந்து நிற்கிறாங்க. உண்மையாகவே எங்களுடைய மதத்தை, எங்களுடைய கலாச்சாரத்தை மதித்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய பக்தர்களும் உண்மையாகவே வரைக்க உங்களுடைய வேஷ்டிகளை கட்டிக்கிட்டு அணிஞ்சு வர்றது உண்மையாகவே அது ஒரு மதிக்கத்தக்க விடயமாக இருக்கும். பாருங்கள், பக்தர்கள் இன்னும் பக்திபூர்வமாக தேங்காய்கள் உடைச்சு வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. உள்ள இப்போ கொடிக்கம்பத்துக்கான பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சரியா 10 மணி அளவில் இந்த கொடியேற்றமானது இடம்பெறும் என்பதை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். சரியாக இப்போ நேரம் 9:40 ஆகின்றது. எங்களுடைய அலங்கார கந்தன், அதாவது நல்லூரானுடைய கொடியேற்றத்தை பார்ப்பதாக கோடான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், கொடி கம்பத்தை சுற்றி பூசைகள் இடம்பெற்று பூக்கள் தூவி பிரதான குருக்களினால் தீபங்கள் காட்டப்பட்டு இந்த கொடியானது சரியாக 10 மணி அளவில் ஏற்றப்படும். பாருங்கள், நேரம் சரியாக கொடியானது ஏற்றப்படும் போது உங்களுக்கு நான் மணிக்கூட்டு கோபுரத்தில் இருக்கிற நேரத்தை காண்பிப்பேன். சரியாக 10 மணியாக இருக்கும். அதோட பாருங்கள், மேளங்கள் தாளங்கள் சூழ முருகப்பெருமான, அதாவது கொடி கம்பத்தை 3 முறை சுற்றிய பிறகு சரியாக 10 மணிகளில் இந்த கொடியேற்றமான நிகழும். இந்த கொடியேற்றத்துக்கு வந்திருக்கிற பக்தர்களை எல்லாருமே உண்மையாகவே பார்ப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த நல்லூரானுடைய 2025ஆம் ஆண்டு மகோத்சவத்தின் கொடி ஏற்றமானது வெகு விமர்சனையாக இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம் 10 மணியுள்ள கொடியேறி ஆரம்பமாகிறது. தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இந்த கொடியேற்ற நிகழ்வுகளை அழகாக கண்டுகளிக்கலாம்.
ஆட்டாதீங்க சரியாக இப்போ பாருங்கள் 10 மணி 5 நிமிடமாகின்றது. கொடி எல்லாமே ஏற்றப்பட்டு கொடி ஏற்றம், அதாவது சரியாக 10 மணி அளவில் இந்த கொடியேற்றமானது நிறைவு பெற்றிருக்கு. நிறைவு பெற்ற தருணத்தில் இந்த கொடி ஏற்றத்தை பார்ப்பதற்காக அவ்வளவு பக்தர் கூட்டம் வந்து நிற்கிறாங்கன்ற பாருங்கள். உண்மையாக நினைச்சே பார்க்கல. முதல் நாள், அதாவது கொடியேற்றத்தின் முதல் நாள் எவ்வளவு பக்தர்கள் கூட்டம் பாருங்கள். பாருங்கள், பக்தர்கள் எல்லாருமே இந்த வெயிலில் நிற்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக தண்ணிகள் அடித்து கொண்டிருக்கிறாங்க. அதோடு இப்போ சரியாக நேரம் 10 மணி 15 நிமிடம் ஆகின்றது. கொடியேற்ற நிகழ்வானது நிறைவு பெற்ற பிறகு கோயிலின் முன்வீதியில் இருக்கிற பக்தர்களின் கூட்டத்தை எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருக்கும். அதோடு நிறைய புலம்பெயர் நாட்டிலிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு எங்களுடைய பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவு செய்கிறதையும் எங்களால் கண்ணோடு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.